இப்ப நீ சொன்ன மாதிரி சுந்தர் பிச்சை அப்படின்றவரு தமிழகத்தை பூர்வீகமா கொண்டவரு. ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சவர். போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் இங்க பண்ணியிருக்காரு. சோ அந்த பட்சத்துல சோ அவர் கண்டிப்பா அவர் நினைச்சது பிகாஸ் ஹி இஸ் த சிஓ ஆஃப் த கூகுள். சோ அவர் எஸ். நினைச்சா ஹி கேன் பி த டிசிஷன் மேக்கர். நம்ம வந்து யா. நம்மளோட ஸ்டேட்டை வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். மேபி அதை தாண்டி இந்த முக்கியத்துவம் அப்படின்னு வரும்போது இன்னொரு சைட்ல கவர்மெண்டோட ஒரு எஃபோர்ட், அந்த அவ்வளவு முதலீடு இருக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆஃபர் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. So அந்த கண்டிப்பாக ஃபேக்டரை கண்டிப்பாக பேஸ் பண்ணி தானே நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து போனாதான் மியூச்சுவலி ரெண்டு ஒரு ஒரு கார்பரேட் அஸ் வெல் அஸ் கவர்னன்ஸ் வந்து ஒரே கோர்ட்ல வந்து கரெக்டான அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். ஸோ எஸ் நீ மேபி அதுல சொன்னது வந்து கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சில இடத்துல ஸ்லிப் ஆயிருக்கலாம், இல்ல சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஒத்து போகாம கூட இருந்திருக்கலாம்ல. எஸ் பாலா, நீ சொன்னது மாதிரியே தேர் ஆர் சர்டன் ஃபேக்டர் டு டூ பிஸ்னஸ். ஒரு ஸ்டேட்ல வந்து பிஸ்னஸை ஈஸியாக நடத்துறதுக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ வேர்ல்டு பேங்கோடைய ஒரு ரிப்போர்ட் ஒவ்வொரு வருஷம் அவங்க வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து ஒவ்வொரு வருஷம் ரிப்போர்ட்டை வெளியிடுவாங்க.